நாக சைத்தன்யா அண்ட் ஆக்டர் ஷோபிதாக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. நாக சைத்தன்யா வீட்டில் தான் அவங்க என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக வந்து டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா காமன் பிளேசஸில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்து நிறைய இடத்துல வந்து வந்துட்டு இருந்தது. நிறைய மீடியா ஆர்டிகல்ஸ்லாம் இதை பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா இதை பற்றி வந்து ஒரு விஷயம் கூட இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஆனால் இப்போது இவங்க 2 பேருக்குமே இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. நாக சைத்தன்யாக்கு பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி சமந்தாவோட கல்யாணம் ஆச்சு. ஆனால் அந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸில் தான் போய் முடிஞ்சுது. அண்ட் டிவோர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா இருக்கட்டும் சமந்தாவாக இருக்கட்டும் 2 பேருமே பேசியிருக்காங்க. சொல்லப்போனால் சமந்தா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டிவோர்ஸை பற்றி கொஞ்சம் எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. ஆனால் நாக சைத்தன்யா பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டிவோர்ஸ் பற்றி எங்கேயுமே பேச மாட்டார். அது வந்து அவரோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமந்தா பற்றியாக இருக்கட்டும் டிவோர்ஸை பற்றியாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். அப்படி அவர் பேசினாலும் சமந்தா பற்றி பாசிட்டிவாக தான் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அண்ட் இப்போது சமந்தா அவங்க ட்ராக்ல நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாக சைத்தன்யாவும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஷோபிதாவும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஹாலிவுட்டில் மங்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே வீட்டாக்கி சார்பாக பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம்.